Hi, hello and welcome to the episode 3 of Heroes of Indian Cricket. நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம சச்சினை பற்றி பார்த்தோம், கங்குலியை பற்றி பார்த்தோம் ஃபஸ்ட் எபிசோடு. இப்போது ஒரு பார்க்க போகிற பிளேயர் வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயரு. அவர் தான் ஒரு இந்திய கிரிக்கெட்டை அங்கேருந்து ஒரு யாருமே ஒரு பார்க்காத இப்போ ஃபுட்பால் இருக்கிற நிலைமையில தான் ஒரு கட்டத்தில் இந்தியா இருந்துச்சு. அங்கேருந்து இப்போ நம்ம இந்தியா இருக்கிற அளவுக்கு விதப்பட்டது வந்து அவர் தான் நினைக்கிறேன். பட் அவருக்குமே நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸு, நிறைய ஒரு கெட்ட பேர், நிறைய ஒரு அலிகேஷன்ஸு, நிறைய அவரை கிட்டத்தட்ட அவரை பிசிசிஐலேருந்து செப்பரேட்லாம் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயரு அவர். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வரையும் அவருக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அந்த கிரேட் கபில் தேவ். அவர் தான் கபில் தேவ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கபில் தேவ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ஹரியானாவிலேருந்து தான் வந்தார், ஹரியானாவிலேருந்து பிறக்கிறாரு. அவர் ஒரு பெரிய ஒரு ரிச்சான ஃபேமிலியோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. கபில் தேவ் வந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பஞ்சாபி ஃபேமிலியிலேருந்து வர்றாரு. அவர் அங்கேருந்து வர்றப்போ ஒரு 78-79 தான் வந்து டெபியூ ஆகுறாரு டெஸ்ட் சீரீஸில். ஒரு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டெஸ்ட்டில் டெபியூ ஆகுறாரு. ஒரு 7 விக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாரு. இருந்தாலுமே அது இந்தியாவுக்கு பெருசாக ஒரு ஹெல்ப் பண்ணல அந்த டைமில். அதுக்கப்புறம் அவர் கண்டினியூஸாக அவர் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கபில் தேவ் தான் இந்தியாவில் இப்போ வர ஒரு டெஸ்ட்டில் கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் கபில் தேவ் தான் நினைக்கிறேன். கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் டெஸ்ட்டுங்கிறத தவிர்த்து ஒரு டாப் 3 கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் இன் டெஸ்ட்டு, அதுதான் நான் சொல்லுவேன். அதுதான் கபில் தேவோட ஒரு ஸ்டாண்டர்ட் இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஓடிஏல மேபி ஹீ இஸ் நாட் அப் டு தட் மார்க், பட் இருந்தாலும் அதுலேயே அவர் ஒரு குறிப்பிடத்தகுந்த லெவலில் ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு கபில் தேவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து ஒரு பெரிய பேஸ் பவுலர்ஸோ அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. ஒரு பேஸ் பவுலர்ஸ்ன்ற பேரில் எல்லாருமே வந்து 120, 115 அந்த மாதிரி வந்து இப்படி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ரியலான ஒரு பேஸ் பவுலிங்கை வந்து கொண்டு இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே கபில் தேவ் தான். ஒரு நல்ல ஒரு பேஸு, நல்ல ஒரு டாலான ஆள் கபில் தேவ். ஒரு 6 feet அந்த ஆள் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு போடுவார். அவர் நல்ல ஒரு பேஸில் போடுவார். லைன் அண்ட் லென்த் எல்லாமே ஒரு இந்தியாவுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர் வந்து கபில் தேவ் தான். அதே மாதிரி அவர் கபில் தேவ் வந்து உங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், பேட்டிங்லேயே வந்து ஒரு சும்மா சாதாரணமாக அடிப்பார். அவர் டமால் டுமில் தான் அடிப்பார். அந்த மாதிரி ஒரு ஆள் கபில் தேவுக்கு வந்து ஒரு பெரிய ஹை இப்போ கிடச்சிச்சுன்னா அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் 83 வேர்ல்ட் கப்பு படம்லாம் வந்துச்சு. அதனால் நம்ம அதில் பெருசாக நம்மளோட புதுசாக சொல்ல போகிறதில்ல. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 83 வேர்ல்ட் கப்பில் இந்தியா மேலே ஒரு நிறைய பேருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இருந்திருக்காது. அப்போ இப்போ இந்தியன் ஃபுட்பால் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் அப்போது இந்தியன் கிரிக்கெட் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து கபில் தேவ் அண்ட் அவங்க பாய்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு கபில் தேவ். அமர்நாத் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருந்தாலுமே நான் திரும்ப ஒரு கேப்டனோட ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது அந்த இதுலேயும் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம் கூட ஆடுறப்போ ஒரு கேப்டன் வந்து சரியில்லை அப்படின்னா அங்கே ஒரு மேட்சே முடிஞ்சிடும். உங்களுக்கு தான் தெரியும், ஜிம்பாப்வே கூட வந்து கபில் தேவ் வந்து 175 அடித்தார் அந்த டோர்னமெண்ட்டில். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 29 for 6 இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து 29-5 நினைக்கிறேன். ஒரு 175 அடித்து ஒரு 250+ ஸ்கோருக்கு வந்து இந்தியாவை ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு டார்கெட்டுக்கு வந்து கொண்டு போய் கபில் தேவ் தான் நிப்பாட்டுறாரு அங்கேருந்து. ஆனால் அதில் பெரிய ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, அந்த கபில் தேவ் அடித்த 175 வீடியோ ரெக்கார்ட்ஸ் வந்து இதுவரை நீங்கள் எங்கேயுமே தேட முடியாது, எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா அன்றைக்கி அங்கே இருக்கிற ஒரு வீடியோகிராஃபர்ஸ் அசோசியேஷனோ அவங்க ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களாம் அன்றைக்கி ஸ்ட்ரைக்கை போட்டு விட்டாங்க. கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து கபில் தேவ் வந்து இப்படி ஒரு ரிமார்க்கபிளான ஒரு செஞ்சுரி அடித்தார். எனக்கு தெரிஞ்சு கபில் தேவோட ஒன்லி செஞ்சுரி நான் ஓடி கிரிக்கெட்டாக தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கபில் தேவ் அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த செஞ்சுரியுமே ஓடியில் அடிக்கலை. அதுக்கு முன்னாடி கபில் தேவுக்கும் சுனில் கவாஸ்கருக்கும் ஒரு பெரிய ஒரு கபில் தேவ் எடுத்துக்கல, பட் சுனில் கவாஸ்கர் ஒரு சீனியர் பிளேயராக இருந்து எல்லாருக்குமே அது வர்றதான ஒரு கேப்டன்சி சேஞ்ச் ஆகிறப்ப இப்போ வரையும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் இன்னும் சிவியராக இருந்திருக்கும். அவர் அப்படி இருந்திருக்கப்ப நம்ம 83 மூவியில் கூட கொட்டாங்க. வந்தது வந்து தண்ணி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆளான கவாஸ்கர் தான் கொடுப்பாரு. அந்தளவுக்கு அவங்களாம் ஒரு டீமாக அப்போ விளாண்டாங்க. அதே மாதிரி ஃபைனல்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 meters கவர் பண்ணி ஒரு கேட்ச், விவியன் ரிச்சர்ஸோட கேட்ச், அந்த கேட்சை பிடிக்கலான்னு இன்றைக்கி மேட்சே மாறி இருக்கும். நம்ம சூரியகுமாரி அதை எப்படி கேட்சை பிடிக்கலன்னா மாறி இருக்குமோ அதே மாதிரி தான் அன்றைக்கி அந்த கேட்சுமே மாறி இருக்காரு. நிறையா ஒரு விவியன் ரிச்சர்ஸ் மாதிரி பிளேயர் ஆல்ரெடி ஹீ இஸ் ஹிட்டிங் 28 balls 33 runs. அந்த காலத்தில் ஒரு 100+ ஸ்ட்ரைக் ரேட்டே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ரிச்சர்ஸ் எப்போயுமே அப்படி தான் ஆடுவார். அவர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தனியாளாக கேமை கொண்டு போய் வேறு எங்கேயும் விட்டுருப்பார். ஒரு 183 தான் டார்கெட்டு. ஸோ அதனால் பெரிய இம்பாக்ட் அந்த கபில் தேவோட ஒரு கேட்ச்.
ஸோ அதெல்லாம் தான் கபில் தேவ். பட் லேட்டரான் அதில் சுகமான விஷயம் என்னன்னா, கபில் தேவ் வந்து அடுத்த வருஷமே இந்தியன் டீமில் கேப்டன்சிலேருந்து ரிமூவ் பண்ணப்படுறாரு. ரிமூவ் பண்ணப்படுறது மட்டும் இல்லாமல் அவர் இதை ஓடி டீம் அவுட்டே ட்ராப் பண்ணப்படுறாரு அடுத்த ஒரு வருஷத்துலேயே. அது அவரோட இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இன் ஓடி, அதனால் அவர் ட்ராப் பண்ணப்படுறாரு. பட் இருந்தாலுமே அதுக்கப்புறமும் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸ் அவர் பெருசாக ஆடல. ஒரு 1450s அந்த மாதிரி ஒரு 253 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஓடியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ராமினெண்ட்டாக பவுலர் ரோல் தான் ரொம்ப பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3200 ரன்ஸ் ப்ளஸ் ஒரு 250, இது வந்து ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டருக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான். அவர் இருந்தாலுமே அந்த ஒரு 175 அவர் இப்போ வரைக்கும் அவர் ஓடி கிரிக்கெட்டில் கபில் தேவ் ட்ராப் ஆனாருன்னு சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இப்போ கபில் தேவ் ட்ராப் பண்ணாரா, போயா நீ வந்து என்னையா சொல்கிறாமா கபில். ஆனால் அதுதான் உண்மை, கபில் தேவ் ட்ராப் பண்ணார். ஆனால் திரும்ப வந்து அவர் 94 தான் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆனார்னு நினைக்கிறேன். ஓடியில் ஒரு இன்னும் டவுட்டாக இருந்தார். இடையில ஸ்ரீகாந்த்லாம் கேப்டனாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி கபில் தேவோட ஓடி கெரியரில் பெருசாக இல்லைனாலும் கபில் தேவோட ஒரு டெஸ்ட் கரியர் வந்து ஒரு ரிமார்க்கபிளான கரியர். ஒரு 130 கிட்டத்தட்ட 134 மேட்சஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன். 434 விக்கெட்ஸ் ப்ளஸ் 5000 ப்ளஸ் ரன்ஸ், 5200 அந்த மாதிரி ஒரு ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ வர ஒரு 5000 ப்ளஸ் ஒரு 400 விக்கெட்ஸ் ப்ளஸ் 5000 ரன்ஸ் எடுத்த ஒரே ஒரு டெஸ்ட் ஆல்ரவுண்டர் கபில் தேவ் தான். அது வந்து இப்போ வரையும் அந்த சாதனையை வந்து யாரும் பண்ணல. கிட்டத்தட்ட டெஸ்ட் கிரிக்கெட் ஆரம்பிச்சு 100 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. 100 வருஷங்களுக்கு மேலே ஆகி இப்போ வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் வந்து அந்த சாதனையை யாரும் இப்போ வரையும் முறியடிக்கலை. அதுதான் வந்து அந்த கபில் தேவோட ஒரு கிரேட்னஸ் நினைக்கிறேன். அவரோட கெரியரில் அவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் அது ஒரு கிரிக்கெட்டருக்கு அது பெரிய விஷயமாவே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு அது சந்தித்த கஷ்டங்கள்லாம் ரொம்ப கொடுமையானதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு இந்தியன் டீம் கோச்சாக ஜாயின் பண்ணுறாரு 99 ஆகஸ்ட்லேயே அக்டோபரில் ஜாயின் பண்ணுறாரு 99. அப்போ ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஹன்சி குரோனியா மேலே வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து டெல்லி போலீஸ் வைக்கிறாங்க. குரோனியா வந்து காசு வாங்கிட்டு மேட்சை த்ரோ அவே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தால் கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா இது பண்ணுறாங்க, மறுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் மனோஜ் பிரபாகர் கபில் தேவ் மேலே அந்த அக்யூசேஷன் வைக்கிறாரு. கபில் தேவ் வந்து என்னை வந்து காசு வாங்கிட்டு மேட்சை த்ரோ பண்ண சொன்னார், கபில் தேவ் வந்து ஃபிக்ஸிங் பண்ண ட்ரை பண்ணார் என்கிட்ட, என்னோட வழியா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த ஒரு வார்த்தை வந்து கபில் தேவ் ரொம்ப உடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஹி ஹேஸ் நோ எவிடன்ஸ். மனோஜ் பிரபாகர் கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, எந்த ப்ரூஃபும் கிடையாது. வேர்பலாக கபில் தேவ் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ட்ரை பண்ணார். ஏன்னா மனோஜ் பிரபாகர் ட்ரை பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ வேற யார்கிட்டயே ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமே, சச்சின் கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் பெருசாக ஒரு க்ரெடிபிலிட்டியே இல்லாத ஒரு அது நினச்சி கபில் வந்து அடுத்த ஒரு 1 இயர் லேட்டர் ஒரு பிபிசிக்கு கொடுக்குற ஒரு இன்டர்வியூவில் வந்து ரொம்ப மனசு உடஞ்சு எழுதிருப்பார். ஒரு ஆள் எப்படி அவங்க வந்து ஒரு ஃபோன் காலை வச்சு ஒருத்தவங்களோட வாழ்க்கையே வந்து இது பண்ண முடியும், எப்படி இப்படி ஒரு ரொம்ப லேமாக வந்து எப்படி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இப்படி வைக்க முடியும்னு எனக்கு தெரியலை. இப்படி ஒருத்தனோட வாழ்க்கையை அவங்க அழிக்கிறாங்களே, இதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசு உடஞ்சு பேசியிருந்தார். ஒரு 1 இயர் லேட்டராகவே அவர் மேலே உள்ள அக்யூசேஷன்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணப்படுது பை சிபிஐனால். அவர் சிபிஐனால் அவர் கிளியர் பண்ணப்படுறாரு அங்கேருந்து. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு அக்யூசேஷன் வந்தது வந்து கபில் தேவ் மாதிரி ஒரு லெஜெண்டு பண்ணது வந்து லெஜெண்டுக்கு மனோஜ் பிரபாகர் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அது அவர் பர்சனலாக பண்ணாரா இல்லை, எனக்கு பொறுத்தவரை நான் ஒரு கிரிக்கெட்டிங் ஒரு வியூவராக நான் பார்த்தவரை எனக்கு பொறுத்தவரை கபில் தேவ் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு தாட்டு. சிபிஐ இன்கொயரியில் கண்டிப்பாக அவர் அப்படி பண்ணியிருந்தால் அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லை. மனோஜ் பிரபாகர் மேபி எதனால் அப்படி சொன்னார், ஏன் அப்படி சொன்னார்னு மனோஜ் பிரபாகருக்கு தான் தெரியும். லேட்டரான அதுக்கப்புறம் அவரே வந்து அந்த ஒரு ஸ்கேண்டல் இல்லை, அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் அவரே ரிட்டையர் ஆகிட்டு போயிடுறாரு. ரிட்டையர் ஆகினா ரிலீவ் ஆகிட்டு போயிடுறாரு இந்தியன் கோச்சில் இருந்து. மேபி இன்னும் இந்தியன் கோச்சை கபில் கண்டினியூ பண்ணியிருந்தால் மேபி வி ஷுட் ஹவ் ரீச் மோர் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தான். அதுக்கப்புறமே அவருக்கு ஒரு பெரிய ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை. மறுபடியும் அவர் ஒரு இந்தியன் இதுக்கு கூப்பிட்றாங்க, ஒரு டேரக்டர் என்சிஏவோட டேரக்டர் ஆக்குறாங்க. ஆனால் கபிலுக்கு வந்து ஏதோ ஒன்று அங்கே ஊற்றிட்டே இருக்குது. என்னடா நம்ம வந்து ஏதோ பண்ணுறோம், பட் நம்மளால் நிறைய நம்ம வந்த மாதிரி ஒரு தேட முடியலையே, நிறையா பேரை ஒரு யங் டேலண்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஏக்கத்தினால தான் அவர் வந்து 2007 சும்மா கிடக்காம இந்த ஆளை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா, இந்த எவன் வந்து ஒரு சுயநலமாக யோசிக்கிறானோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கபில் தேவ் மாதிரி ஒரு நேஷனோட ஒரு கிரிக்கெட்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு பண்ணதுக்கு
கிடைச்ச தண்டனை தான் கபில் தேவுக்கு அடுத்து கிடைச்சது. 2007 கபில் தேவ் ஐசிஎல்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. நிறையா பிளேயர்ஸை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. Z5 அதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பிசிசியோட அப்ரூவல் பெருசாக இல்லை. கபில் தேவ் அதுக்கு ஒன்றும் அவர் வந்து பிசிசிஐக்கு அகெயின்ஸ்டாக பண்ணல. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து we are getting more talents to the Indian team, we are trying to do that அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் வந்து உங்களுக்கு அப்போஸ் பண்ணல, பட் நான் இன்னும் நிறைய வந்து இந்தியன் டேலண்ட்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதை பிசிசிஐ ஒத்துக்கல. பிசிசிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் விளாடின எல்லா பிளேயர்ஸையும் பேன் பண்ணுறாங்க. அதில் ஆடின எல்லா பிளேயர்ஸோட பென்ஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய டிசிஷன் எடுத்ததும் கபிலால் எதுவுமே பண்ண முடியலை. அது இவரோட ஐசிஎல்லை ஒழிக்கிறக்காண்டி வந்தது தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல்னு நினைக்கிறேன். ஸோ ஐபிஎல் அதுக்கப்புறம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் கபில் தேவும் அவரும் ஒரு மாதிரி சமாதானமாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹி ஹாஸ் புட் இன் டு தட் பொசிஷன் அகெயின் இன் பிசிசிஐ. ஸோ மறுபடியும் அவருக்கு பென்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து இதாகிடுச்சு. பட் வந்து கபிலோட இது பண்ணியிருந்தா அது கபிலுக்கு ஒரு தனியாக அவருக்குன்னு ஒரு போய் சேர்ந்துருக்குமே அந்த ஒரு கிரெடிட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சாங்களா என்னன்னு சொல்லி தெரியலை. பட் ஷுவராக வந்து அதை கபில் தேவுக்கு அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு பண்ணது தான் பிசிசிஐ. இல்லைனா வந்து பிசிசிஐ வந்து இவங்கக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, கபில் தேவ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, ஓகே இதே நீங்கள் வந்து நம்ம பிசிசிஐ கவர்னன்ஸில் பண்ணுங்கள், நல்லா எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். பட் அதை பண்ணல பிசிசிஐ. பிசிசிஐ ஹேஸ் ஸ்டார்டட் நியூ இனிஷியேட்டிவ் கிடையாது, நியூ சப்வென்ச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஒரு புதுசாக அதே மாதிரி ஒன்று ஈர்ச்சங்க மாதிரி அடித்து அதை எடுத்து பண்ணாங்க. பட் இப்போ ஐபிஎல் இஸ் வெரி பிக் சக்ஸஸ், அதை யாரும் மறக்கிறதுக்கு இல்லை. பட் ஐசிஎல்னு வந்திருக்க வேண்டியது, அது கபில் தேவுக்கு ஒரு பெரிய கிரெடிட் வந்திருக்க வேண்டியது. இன்ன வரையும் பிசிசிஐயில் ஒரு பெரிய பொசிஷன்லேயே ஒரு பிசிசியோட ஒரு எதுலையுமே இல்லை. நான் நிறைய போஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். மற்றவெல்லாம் இந்த நம்ம வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க, காந்தி தாத்தா நேருலாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாஷாக வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க அவங்கள ஜெயிலில் தள்ளினா அவங்க புக்கு படித்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. பட் வந்து வஉசி என்ன பண்ணாங்க, வஉசியை செக்கிலுக்கு விட்டாங்க. ஏன் செக்கிலுக்கு விட்டாங்க? வஉசி வந்து வெள்ளைக்காரனோட பிஸ்னஸில் கை வச்சார். அது மாதிரி கபில் வந்து அவங்களோட பிஸ்னஸில் கை வச்சார், பிசிசியோட பிஸ்னஸில் கை வச்சார். ஸோ பிசிசிஐ வந்து அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயுமே கபில் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணல, ஒரு ஹானர் பண்ணல, எதுவுமே பண்ணல. பட் இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் டன் ஸோ மெனி அவார்ட்ஸ் டு கபில் தேவ். பத்மஸ்ரீ கொடுத்துருக்குறாங்க, பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க, CK நாயுடு அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ நிறையா அவார்ட்ஸுக்கு ஒரு இந்தியன் மிலிட்ரியில் கூட அவருக்கு ஒரு ஹானரரி ரேங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. கபில் தேவ் வந்து கண்டிப்பாக இன்னுமே நிறையா கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு பிளேயர். மேபி 83 படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கபில் தேவுக்கு இந்தியன் கிரிக்கெட்டோ பிசிசியோ அவருக்கு உண்டான ஃபுல் மரியாதையை இதுவரைய கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். மேபி அது இனிமேலும் அவங்க பண்ண மாட்டாங்க பிசிசிலாம். ஸோ அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க வேணாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு கிரிக்கெட்டுன்ற ஒரு ஸ்போர்ட்டை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக கபில் தேவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இல்லைனா இஃப் இன்கேஸ் அமர்நாத் கூட, மஹிந்தர் அமர்நாத் கூட நம்ம இன்கேஸ் அவர் வின் பண்ணலாம், அவரை அந்த ஒரு பூஸ்ட்டை ஒரு அந்த மோரல் வந்து டீமுக்குள்ளே புஷ் பண்ணலன்னா இப்போ வரையும் வந்திருக்குமா இந்தியன் டீமு? இல்லை நம்மளும் வந்து இப்போ ஃபுட்பால் நம்ம எப்படி உள்ளே போகிறதுக்கு தடுமாறிட்டே இருக்கோம், அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீமும் மேபி இன்னும் வரையா ஒரு உள்ளே போகிறதுக்கு தடுமாறிட்டே இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ தேங்க்ஸ் டு கபில் தேவ். அடுத்து இதே மாதிரி இன்னொரு எபிசோட் ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டில் நான் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரையா பாய் பாய்.